Bedas tuk tuk, bedas tuk tuk, bedas Viratax, bedas Viratax, bedas Viratax tuk 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 tuk. வணக்கம். நான் வணக்கம் தானே உங்ககிட்ட சொன்னேன். பாட சொன்னேன். அதாவது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32,68,252 பரப்பளவை கொண்ட நம்ம இந்திய பரப்பில் 1,00,000 நான் இங்கே இருக்கேன் நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் மக்களையும் தட்டி தட்டி எழுப்பி நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் கெடுத்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு நான் இங்கே வந்து நிற்கிறேன். சரி, உட்காந்துட்டு இருக்கேன். கானக்குயில். எஸ் மேம். அதோட அர்த்தம் என்ன சொல்லுங்க? அதாவது குயில் என்பது சாதாரணமாக வந்து கூவும். நீங்க கூவுங்க 2 தடவை. ஒரு பாட்டோட பாட்டுமா மேம்? பாடுங்க. பாடி தொலைங்க. பாட்டு பாடணும், ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும் மேம். சரி, அதை வந்து தனியா இல்ல மேம், இது போல திருட்டு புத்தி இருக்க கூடாது மேம். எனக்கு கோவம் வந்துடும் திருட்டு புத்தி நான் சொன்னா. என்ன பண்ண? ஏன் ப்ராப்பர்ட்டியை தாண்டி நீங்க தலையில கவுத்துட்டு இருந்தா நான் எப்படி மேம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றது? ஐயோ, நான் செக் பண்ணிக்கிறேன் மேம். ஏய் வந்துல செக். அங்கேயே உட்காருங்க. நான் சொல்றதை தான் நீங்க செய்யணும். என் ப்ராப்பர்ட்டி மேம், அது இல்லாம நான் பாட்டே பாட முடியாது மேம். எங்கேயும் வரு. என்ன செக் பண்ண போறீங்க மேம்? பாத்தீங்களா மக்களே, என்னுடைய ப்ராப்பர்ட்டி எடுத்து இந்த அம்மா போட்டு வச்சுட்டு இருக்கு. இது இல்லாம நான் எப்படி பாட முடியும்? ஐயோ, காட்டுங்க அத. எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு. பார்த்து தொடறதுக்கே அசிங்கமா இருக்கு. 8 மணி நேரம் தலையில சொறி வச்சுட்டப்ப தெரியலையா? இந்த வந்து நாரி போன முடி மாதிரி இருக்கு. துவைக்க கூட மாட்டீங்களா என்னன்னு தெரியல. இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நான் இப்போ ஒரு பாட்டு பாடுறதுல அடுத்து நீங்க வந்து என் குரலுக்கும் என்னுடைய இசைக்கும் அடிமையாக போறீங்க மேம். சரி பாடு. எஸ் மேம். அந்த ப்ராப்பர்ட்டி போறதுக்கு வழுக்கையா இருக்கு, அதனால கேப் போட்டுருந்தீங்களா? ஐயோ, எல்லாத்தையும் லீக் அவுட் பண்ணாதீங்க மேம். அது என்னங்க, ஷாலா? இது மேம் அந்த ஒயிட் கலரு. இது நெக் பனியன் மேம். இதை மட்டும் போட்டா என்னுடைய நெக் வந்து கொஞ்சம் கருப்பா அழகா தெரியும்ன்றதுக்காக வெள்ளையா போட்டு மறைச்சிக்கணும் மேம். சரி பாடுங்க. டன் டன்